வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். தண்ணீர் பற்றாக்குறை. பூமியில் 70% பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. இதில் 3% மட்டுமே உயிரினங்கள் குடிக்க உதவும் நன்னீராக காணப்படுகிறது. இதிலும் 2 பங்கு உறைந்த பனிப்பாறைகளில் அல்லது மனித பயன்பாடுகளுக்கு கிடைக்காத இடங்களில் தேங்கி நிற்கிறது. இன்றைய நிலவரப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. உலகளவில் பல்வேறு இடங்களில் எண்ணற்ற மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்றனர். ஆறுகளில் மணல் அள்ளுவது, மலைகளை உடைப்பது, காடுகளை அழிப்பது போன்ற மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்பு நடவடிக்கைகள் காரணமாக ஆறுகள், ஏரிகள், நீர்நிலைகள் வறண்டு போகின்றன. தற்போது உலகில் பாதிக்கும் மேல் ஈரநிலங்கள் மறைந்துவிட்டன. மழை தரும் மரங்களை நடுதல், ஆறுகளை பராமரித்தல், மலைகளை காத்தல், மழை நீரை சேமித்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் நீரின் சேமிப்பு அளவை உயர்த்த முடியும். ஆனால் இதையெல்லாம் மறந்துவிட்டு உலக அளவில் தற்போதைய நுகர்வு விகிதத்தில் தண்ணீரை பயன்படுத்துவது தொடரும் நிலையில் 2025ஆம் ஆண்டுக்குள் உலக மக்கள் தொகையில் 2 பங்கு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்று சுற்றுச்சூழல் அமைப்புகள் எச்சரித்து வருகின்றன. குறிப்பாக உலகில் இருக்கும் தண்ணீரில் 70% விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் சுமார் 60% தவறான கசிவு நீர்ப்பாசன முறைகள், திறமையற்ற பயன்பாட்டு முறைகள் மற்றும் சூழலுக்கு பொருந்தாத பயிர்களை பயிரிடுதல் ஆகியவற்றால் வீணடிக்கப்படுகிறது. இந்த வீணான நீர் பயன்பாடு விவசாயத்திற்கு தண்ணீர் தரும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர்நிலைகளை வறண்டு போக செய்கிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய ஒரு அறிக்கையில் இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா உட்பட அதிக அளவு உணவை உற்பத்தி செய்யும் பல நாடுகள் தங்கள் நாட்டில் கிடைக்கும் நீர்வளத்தை பெருமளவு பயன்படுத்திவிட்டன என்றும், இது தொடர்ந்தால் வறட்சியை நோக்கி இந்த நாடுகள் செல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும்.